நயினா நாகேந்திரன் வந்து இந்த கரூர் விஷயத்துல வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு. இப்போ அவர் பாயிண்ட சொல்லி தான் இப்போ விஜய் ஏன் கூப்பிட்டீங்க, செந்தில் பாலாஜி எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு டிவிக்கு ஆர்கியூ பண்றாங்க. யாரு டிவிக்கு விஜய் ஆர்கியூ பண்றாரா? யார் ஆர்கியூ பண்றா? 8ஆம் தேதி இவங்களுக்கு நெத்தேடி கொடுத்தானா இல்லையா? உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான்னு நயனா நாகேந்திரன் கருத்தை மாறுபட்டு சொல்றேன்னு சொன்னா இல்லையா? இதே ரவீந்திரன் துரைசாமி தானே சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும்னு சொல்லும் போது மோடிக்காக திங்க் பண்ணி குருமூர்த்தி கருத்தையே முறியடிச்சான். இதே ரவீந்திரன் துரைசாமி தானே. நயனா நாகேந்திரன் அவசரப்பட்டு வாய் விட்டாரா? அது முக்கியம். தப்பு இல்ல. அவங்க தமிழ்நாடு சென்ட்ரிக்கா சகோதரன் நயனார் பாக்குறாரு, தப்பு இல்ல. சகோதரி தமிழிசை தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பாக்குறாரு. ஹோம் மினிஸ்டர் இருக்க ஸ்டேஜ்ல செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணா அது சிபிஐ என்கொயரிக்கு ஒரு மறைமுக பிரஷர் தானே. நிர்மலா சீதாராமன் அப்படி சொல்லலையே. நிர்மலா சீதாராமன் சொன்னதை நான் தானே சொன்னேன். நான் மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வரேன், நயனார் சொன்னதையோ அண்ணாமலை சொன்னதையும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? நாம நுணுக்கமா பிஎம்ஓல கான்டாக்ட்ல இருக்கிறோம். மோடி நன்மைக்காக நாம் சிந்திக்கிறோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் மையமா வச்சு மோடி எடப்பாடி ஏமாத்திடக்கூடாதுன்னு நாம சொல்றோம். அது நடக்குது. ஓகே, நீங்க தான் சொன்னீங்க டிடிவி வர்றதுலயும் மோடிக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க. அது ட்ரைவல் மேட்டர்ங்கிற கருத்தையே நான் சொன்னேன். 21ல தட்டுனது என்னன்னு தெரியும். இப்போ டிடிவி 3% ஓட்டுல வந்துட்டாரு. இதுல பெரிய என்ன இருக்குது? ஏற்கனவே என்டிஏக்குள்ள வந்துட்டாரு.